ஸோ இன்னைக்கு நாம் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ இது யங் மாம்ஸுக்கு டெடிக்கேட்டடான வீடியோ. ஸோ யங் மாம்ஸ்னால் யாருன்னு நீங்களே யோசிப்பீங்க, எல்லாருமே நாங்களாம் கூட யங் மாம்ஸ் தான் நாங்கள் சொல்லிக்கணும். ஸோ யாருன்னா நம்ம 3 வயசு 3.5 வயசு 4 வயசு அந்த மாதிரி ப்ரீ கிண்டர் கார்டனில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களோட மாம்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி என்ன அது ஒன்று ஸ்பெஷலுங்கிறீங்களா, எப்படி நாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஏர்லியாகவே அவங்களுக்கு ரீடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அவங்களுக்கே அந்த ரீடிங் ஹேபிட்டை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணி கொண்டு வருது. ஏன்னா நம்மளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கே நிறைய ரிசர்ச்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்போது ரொம்ப நம்மளுக்கு தலைவலியாக இருக்கும், உட்கார வச்சு பொறுமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லையா. ஸோ இதை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஆள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம சொப்னா தான். ஸோ ஹலோ சொப்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க, அடிக்கடி பார்த்துட்டு. ஸோ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எப்படி ஏர்லியாக ரீடிங்கை வந்துட்டு ஆரம்பிச்சிங்க, அந்த எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க? நான் இப்போ 3 வயசுல ஆரம்பிச்சேங்க. ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக வந்து இந்தியன் மாம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு. பட் ஆனால் வந்து அது ரொம்ப தப்பான விஷயங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோனிக் சவுண்ட் தான் ஆரம்பிக்கணும் பசங்களுக்கு. ஃபோனிக் சவுண்டுனா பேக் அது மாதிரி வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஏபிசிடி அந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்ப தமிழ்ல வந்துட்டு அ அம்மா அ அப்பா அப்படின்னு நம்ம வந்துட்டு அந்த வேர்டுக்கான சவுண்ட் சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் அந்த வேர்டுக்கான சவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் சவுண்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஓகே ஓகே. ஸோ அப்படி சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து ரீடிங் வந்து ஈஸியா பண்ணிடுவாங்க. அந்த சவுண்ட்ஸ் வச்சு ஃபோனிக் சவுண்ட்ஸ் வச்சு ரீடிங் ஈஸியா பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிளெண்டிங் சவுண்ட் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ நம்ம இந்தியன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த பிளெண்டிங்னா என்ன அப்படின்லாம் தெரியாது. ஸோ எனக்கு கூட தெரியாதுங்க. ஸோ நானும் இன்டர்நெட்ல பார்த்து ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க சொல்றது பிளெண்டிங்னா என்னன்னா, நம்ம மெய்யெழுத்து தமிழ்ல இப்போ வந்து மெய்யெழுத்துல வந்துட்டு இக்கு பிளஸ் கா கா வந்துட்டு ஒரு பிளெண்டிங் சவுண்ட் இல்லையா. சோ இங்க கானா நம்ம எப்படி எழுதுவோம்னா CA கா அப்படின்னு எழுதுவோம். ஆமா. சோ அந்த பிளெண்டிங் சவுண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கரெக்ட். நம்ம இந்தியால எங்க அதெல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மேபி இப்போ சொல்லி கொடுக்கலாமா இருக்கும், பட் நம்ம படிச்ச காலத்துல இல்ல இல்லையா. ஆமா, கரெக்ட். ஓகே. சோ இங்க வந்துட்டு சொப்னா வந்துட்டு அந்த ரீடிங் அவங்க ஏகப்பட்ட ரிசர்ச்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரிசர்ச் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது பேர் வந்துட்டு ஒயிட் போர்ட் கான்செப்ட்னு. ரொம்ப கார்ப்பரேட் லாங்குவேஜ்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க சிம்பிளிஃபைடா ரொம்ப யூனிக்கா அழகா சொல்லி கொடுக்குறாங்க. ஐ ரியலி காட் இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஐ ரியலி லவ் இட். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். இது வந்துட்டு ஒவ்வொரு யங் மாம்ஸும் அவங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒயிட் போர்டை நீங்களே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. சரி வாங்க நம்ம அந்த ஒயிட் போர்ட் அவங்க சொல்றது அந்த இது இப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரியா, வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஒயிட் போர்டு. ஸோ அழகா ஒரு திருக்குறள் வேற அவங்க எழுதி வச்சிருக்காங்க. துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அடடடடா. ஸோ நீங்க இது இந்த திருக்குறள் மாத்திட்டே வேற இருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் மாத்திக்கிட்டே இருப்பேங்க. இது எதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து திருக்குறள் படிக்கிறதுக்கு வந்து பிடிக்காது கண்டிப்பா. ஸோ அதனால வந்து இப்படி பார்த்துட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசுல பதிஞ்சிடும். நம்ம தனுஷ் ஒரு டைலாக் சொல்லுவாருல்ல, பார்க்க 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 தான் பிடிக்கும், பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் எங்களை மாதிரி பசங்களை எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே வந்து இதுல அப்ளை ஆகுங்க. சூப்பருங்க சூப்பருங்க. அதனால ஒரு 15 நாள் கழிச்சு வேற எதுவும் மாத்தி வச்சிருவேன். அதுல ரொம்ப 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 நல்ல பழக்கங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே அந்த திருக்குறள் பழக்கலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு கான்செப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த ஒயிட் போர்ட் இதுதாங்க. ஸோ மேலே இருந்து அவங்க ஃபுல் அந்த வால் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டை வந்துட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவும் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை இல்லையா சொப்னா? ஆமாங்க, இது வந்து ஹோம் டிப்போல கிடைச்சது எனக்கு. நானும் வந்து ஆன்லைன்ல பார்த்தேன், அமேசான்ல எல்லாத்தையும் பார்த்தேன். நான் $200 $2,000 வரைக்கும் போட்டிருந்தான். ஸோ அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ வேற ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு ஹோம் டிப்போ போனோம். ஸோ அப்போ போய் பார்க்கும் போது இங்கே இது வந்து வெறும் $10 போட்டிருந்தாங்க.
$10 போட்டோன்னே 2 போர்டு எடுத்துட்டு வந்துட்டாரு எங்க ஹஸ்பண்ட். ஆனா என்ன சைஸுங்க இது? இது வந்து 8x4ங்க. ஒரு போர்டு வந்து 8x4. நான் வந்து 2 போர்டா வாங்கி மாட்டியிருக்கேன். சோ மேல ஒரு 8x4, கீழ ஒரு 8x4 மாட்டி வச்சிருக்கேன். நீங்க இது நெயில் பண்ணிட்டீங்க இல்லையா வால்லயே? ஆமாங்க. ஒரு சின்ன சின்ன நெயில்ஸ் எடுத்து அப்படியே வால்ல அப்படியே மாட்டிட்டேன். சூப்பருங்க, சூப்பர். இது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை தான் சொன்னேன், இந்த பிளெண்டிங் வந்துட்டு இல்லை வந்துட்டு அவங்க எப்படி ரீடிங்கை வந்துட்டு ஏர்லியாக எவ்வளோ நல்லா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸு கான்சனன்ட்ஸுன்னு தனியாக எழுதியிருக்காங்க. ஸோ அதோட பிளெண்டிங் சவுண்டை வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தென் அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கீழே இருக்கிற போர்டு ஃபுல்லாக யாழ்னிக்கு தான் இல்லையா? ஆமாங்க, பசங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த போர்டை. ஸோ என் பொண்ணு வந்து நிறைய ட்ரா பண்ணுவா. அவளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ட்ரா பண்ணுறதுல. மெயினாக அவளுக்காக தான் நான் போர்டே வாங்கினது இந்த இது. ஸோ வந்து நிறைய வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து எதுவும் இல்லை, நான் அழிச்சிட்டேன் எல்லாத்தையும். இப்போ இன்னைக்கு காலையில் உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க கிரியேட்டிவிட்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஏதாவது ஒன்று வந்து வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிரியேட்டிவிட்டி வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப இது ஒரு ரொம்ப வந்துட்டு நல்ல பழக்கம். ஐ திங்க் நம்ம எல்லாரும் கூட ரொம்ப ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி போர்டில் நம்ம வால்ல எல்லாம் எழுதுனா நம்மளுக்கே வந்துட்டு ஐயோ வால்ல எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நிப்பாட்டிடுவோம். அவங்க கிரியேட்டிவிட்டியை நம்ம இதுவே பண்ண மாட்டோம் என்கரேஜ். ஸோ இது நல்ல ஐடியாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த பிளெண்டிங் சவுண்ட்ஸை வச்சுட்டு அவங்க எப்படி வேர்ட்ஸை வந்து குழந்தைய வந்துட்டு அவங்களே என்கரேஜ் பண்ணுறாங்க எழுத வைக்கிறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. அவளுக்கு 5 வயசு தான் ஆகுதுங்க. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா அவளை வந்துட்டு ஈஸியாக என்கரேஜ் பண்ணி அவளே எழுத வச்சுருக்காங்க, படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இதை எப்படிங்க யூஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோனிக் சவுண்ட் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ்னா என்ன, வவல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்சனன்ட்ஸ்னா இது வவல்ஸ் தவிர மற்ற லெட்டர்ஸ்லாம் கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ வவல்ஸ்னா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கான்சனன்ட் சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் பிளெண்டிங் சவுண்ட்ஸ். பிளெண்டிங் சவுண்ட்ஸ் வந்து இப்படி பாத்தீங்கன்னா பி அண்ட் ஏ. ஸோ பிஏ பாத்தீங்கன்னா ப பே பி போ பூ. இது வந்து ஒரு ரைம்ஸாவே பாடுவாங்க. ப பே பி போ பூ டா டே டி டோ டூ அப்படின்ட்டு ஒரு ரைம்ஸாவே இருக்கும். அது யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அழகா இருக்கும். அதை கேட்கறதுக்கே அந்த சவுண்ட்ஸ் கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, இது வந்துட்டு நம்ம உயிர்மை எழுத்துக்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி தமிழ்ல இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி கான்சனன்ட்ஸ்னா மெய் எழுத்து, வவ்வல்ஸ்னா உயிர் எழுத்து. ஸோ இந்த பிளெண்டிங் வந்துட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த கா கி கு அந்த மாதிரி பண்றது தான் பிளெண்டிங் சவுண்ட்ஸ். இது மட்டும் இல்லைங்க பிளெண்டிங் சவுண்ட்ஸ், இதோட நிறையாவும் இருக்கு. வேற பிளெண்டிங் சவுண்ட்ஸும் இருக்கு. ஐ மீன் கான்சனன்ட்ஸ்லயே வந்து 2 லெட்டர்ஸ் பி அண்ட் எல் எடுத்துக்கோங்க, பில் அது மாதிரி சவுண்ட் வரும். ஸோ வந்து இது மட்டும் இல்ல பிளெண்டிங் சவுண்ட்ஸ், இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது சொல்லி கொடுக்கறதுக்கு பிளெண்டிங் சவுண்ட்ஸ். பட் இது பேசிக் குழந்தைங்களுக்கு. ஆமா, சூப்பர் சூப்பருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒயிட் போர்டு இல்லை அப்படிங்க போது அவங்க வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்? சின்ன போர்டு நம்ம ஐக்கியா போர்டில் கிடைக்குது இல்லைங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அந்த ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறது வந்து நம்மளுக்கு வந்து உட்காந்துக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கும். கரெக்ட். பசங்களுக்கு வந்து ஒரே இடத்துல நின்று பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். இதுனா இந்த சைடு ஓடிட்டு அந்த சைடு ஓடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணுவாங்க அவங்க. ஸோ அவங்க கத்துக்கிறதே வந்துட்டு அவங்க பிளேஃபுல்லாக கத்துப்பாங்க. ஸோ ஒரே இடத்துல நிற்க வேண்டாம். நம்ம பெரியவங்க என்ன சொல்லிப்பாங்க, நம்ம வந்து இப்போ ஒரே இடத்துல உட்காந்து படிப்போம். நம்ம அந்த காலத்துலலாம் ஒரே இடத்துல உட்காந்து படிப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. மைண்ட் வேற எங்கேயாவது போயிட்டு திரும்ப வரும். திரும்ப வந்து அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்போம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் படிப்போம், திரும்ப மைண்ட் வேற எங்கேயாவது போகும். ஸோ வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நடந்துகிட்டே படி, கரெக்ட், இல்லைன்னா வாய் விட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தாங்க இங்க நான் ப்ளே பண்ணிருக்கேன் இருக்கு. சூப்பர்ங்க. நடந்துகிட்டே ப்ளே ஃபுல்லா விளையாடுறதுக்கு செஞ்சுட்டு அப்படியே படிச்சாங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பெரிய பையனுக்கும் என்ன இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, அவங்க ஏதாவது படிச்சான் அப்படின்னா சார்ட் மாதிரி ஒரு பேராகிராஃப் படிச்சான் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டோரி போர்ட் மாதிரி சார்ட் மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு பண்ணாங்க அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் மறக்காது அவங்களுக்கு. கரெக்ட். ஸோ அது மாதிரி நின்றுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இந்த சைடு அந்த சைடு நடந்துக்கிட்டே செஞ்சுக்கிட்டு படிப்பாங்க. ஸோ அதனால வந்து அது ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து மைண்ட் ஏறிடும்.
இப்போ எனக்கே வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்க போது ரொம்ப எனக்கு 10th வரைக்கும் அப்படியே உருண்டு பரண்டு கஷ்டப்பட்டு தான் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ஒரு டீச்சர் தான் சொன்னாங்க, நீ படிக்கிறத கம்மியாக படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ படிக்கிறத ஒரு தடவையாவது எழுதிப்பாரு, இல்லாட்டி படித்ததை நீ வந்துட்டு என்ன படித்த அப்படிங்கிறத நீ புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு பாரு அப்படின்னு எனக்கு வந்துட்டு 11th என்னோட டீச்சர் ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்க. நானும் 12th வரைக்கும் அப்படி தாங்க படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது மாதிரி படித்தேன். இப்போ அந்த கான்செப்டை வந்து என் பையனுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் நான். சூப்பருங்க, சூப்பர். இது ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு வச்சு நம்ம பழகிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ யூ என்ஜாய்ட் இட் அண்ட் யூ லைக்ட் இட். நீங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சொப்னா அடுத்த வீடியோவில் எங்களுக்கு இந்த போர்டு இல்லாமல் நீங்கள் நிறைய இந்த புக்ஸு ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாங்க. Okay. So see you in next video. Until then, tata, bye bye. Thank you, bye.